கருப்பு கலர் கார் வேகமாக வந்து பேருந்து நிலையத்திற்குள் நுழைந்தது. அதிலிருந்து இறங்கிய இளைஞன் கிரே கலர் சட்டையும் கருப்பு பேண்ட் அணிந்திருந்தான். அந்த இளைஞனின் தோற்றம் அவனை இன்னும் வெளிப்படையாக தனித்துவமாக்கின. அவன் நடையில் கூட ஒரு ஒழுங்கு தெரிந்தது. அவன் பக்கத்து கடை நோக்கி நடந்தபோது ஹரிணியின் கண்கள் தற்செயலாக அவனை பிடித்தன. அவள் ஒரு பேரழகி. 1000 கண்கள் அவளை பார்த்தன. ஆனால் அவள் பார்த்த ஒரே கண்கள் அவனை மட்டுமே காண்பித்தன. ஏனென்றால் அவள் கண்கள் யாரையும் தேடவில்லை. ஆனால் அவனின் அழகிய தாடியும் கலையான தோற்றம், உடல் வலிமையும் அவளுக்கு ஒரு புதிய உணர்வைத் தூண்டின. அவள் மனதில் பட்டாம்பூச்சி பறந்த வேளையில் அவள் போக வேண்டிய பேருந்து வந்து நின்றது. பேருந்தில் ஏற மனமில்லாமல் ஏறினாள். ஆனால் அவள் திரும்பி பார்த்தபோது அவனும் தன்னை பார்த்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தாள்.